Hello students, welcome back to Sasi Academy Online. இன்னைக்கு class 8 TN சமச்சீரில் இருக்கக்கூடிய algebra sum பார்க்கலாம். Exercise 3.7 third sum. One number is 7 times the another. If the difference is 18, find the number. இதான் question. ஸோ நம்மளுக்கு இதில் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ப்ரெஷனாக ஃபஸ்ட்டு எழுதணும். ஒன் நம்பர் இஸ் 7 times the another. ஸோ அப்போ கிவன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one number is 7 times the another. So I consider one number is equal to x. Another number is equal to 7x. அவங்க கொடுத்துருக்கிறது படி பார்த்தோம்னா one number is 7 times the another. ஸோ ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 7 times the another அப்படிங்கிறப்ப 7x. அதுக்கடுத்து கிவன் என்ன இருக்குது, இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் 18. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், அதாவது அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு 18 வருது. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இது எக்ஸாக இருந்து இது 7 டைம்ஸாக இருக்குது, அதோட பெருசாக இருக்குது. அப்போ இதில் இருந்து தான் 7x மைனஸ் எக்ஸ், அதோட வேல்யூ தான் வந்து 18. டிஃப்ரென்ஸ் இஸ் 18, இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 7x, இங்கே வந்து வெறும் எக்ஸ்னால் இங்கே முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம், கோஎஃபிஷியன்ட். ஸோ 7x மைனஸ் 1x, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 6x இஸ் ஈக்குவல் டு 18. எனக்கு இப்போ எக்ஸ் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த 6 வந்து என்னவா இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது இந்த பக்கம் போகிறப்ப டிவைடில் போயிடும். ஸோ 18/6, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துடுது. அப்போ நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்பர்ஸ் என்னது, எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், 7xங்கிறது ஒரு நம்பர். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 3ங்கிறது, எக்ஸுக்கு பதிலாக 3ங்கிறது ஒன்று, இங்கே 7 × 3. ஸோ இந்த நம்பர்ஸ் ஆர் 3 and 21. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். செக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இஸ் 18 சொல்லியிருக்காங்க. 21ல் இருந்து 3 செப்பரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 18 வருது. ஸோ அது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 18 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ புரியுதா, ஒன் நம்பர் இஸ் 7 times the another. இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் 18, ஃபைண்ட் த நம்பர். இதுதான் கொஸ்டின். ஸோ அந்த நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 7 times the another அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்து 7x-ஆக இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 18 அப்படின்னா 7x மைனஸ் 1x இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ இந்த 7xலேருந்து 1x போயிடுச்சுன்னா 6x ஈக்குவல் டு 18. இந்த 6 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் நம்மளுக்கு போகிறப்ப டிவைடில் போகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18/6 3ன்னு வரும். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா x, 7x அப்படிங்கிறது நம்பர். ஸோ இங்கே 3, 7 × 3 21 அப்படிங்கிறது அந்த நம்பர்ஸ். ஓகேவா, இதில் செக்கிங்கில் போட்டு நம்ம போட்டது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இதில் அடுத்த சம் பார்க்கலாம். சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 75. விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் தெம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 3, 5, 7 இதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ். இப்போ 11, 13, 15 இது வந்து கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய 3 ஆட் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், லெட் த நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அல்லது லெட் த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு, கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒவ்வொன்றும் வந்து அடுத்த நம்பரோட ஒரு 2 டிஃப்ரென்ஸில் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா அடுத்த நம்பர் வந்து x + 2ஆக இருக்கும். அதுக்கடுத்த நம்பர் வந்து x + 4ஆக இருக்கும். இங்கே பாருங்கள், 3, 3 + 2, 3 + 4, 11, 11 + 2, 11 + 4. அதனால் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே என்ன ஃபார்மில் தான் இருக்கும்னா x + 2, x + 4 அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம்னா என்ன, ஆட். ஸோ இதோட சம்மேஷன், அதாவது x + 2, x + 4ஓட சம்மேஷன் தான் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, 75 அப்படிங்கிறது கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து 1x, இங்கே ஒரு 1x, இங்கே ஒரு 1x. ஸோ 3 வேரியபிளையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3x. 1x + 1x + 1x வந்து 3x. 2 + 4 வந்து 6 இஸ் ஈக்குவல் டு 75. இப்போ இந்த அடிஷனில் இருக்க 6 அந்த பக்கம் போகணும். அப்போ என்னவா மாறிடும், ஈக்குவல் இந்த பக்கம் இருக்கிறது அங்கிட்டு போகிறப்ப ஆப்போசிட்டாக மாறும். +6 இருக்கிறது இங்கிட்டு போகிறப்ப -6 மாறிடும். 75லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 69 அப்படின்னு வரும். இப்போ இந்த 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போகிறப்ப என்னவாயிரும், டிவைட் ஆயிரும். அடிஷனில் இருக்கிறது அந்த பக்கம் போகிறப்ப சப்ராக்ஷனாக மாறும். சப்ராக்ஷனில் இருக்கிறது அங்கிட்டு போகிறப்ப அடிஷனாக மாறும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அங்கிட்டு போகிறப்ப டிவைடாக மாறும்.
டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா அங்கிட்டு போகிறப்ப மல்டிப்ளையாக மாறும், அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் அமாங் தம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். நம்பர்ஸ் வந்து என்னென்னா எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 2 கமா எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படிங்கிறதான் நம்மளுக்கு நம்பர்ஸு. இதில் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 23, இங்கே 23 + 2, இங்கே 23 + 4. இப்போ 23, 25, 27. அவங்க வந்து எதில் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் இதிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 27 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸு இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதை போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.